தூரத்தில் ஒரு தீவு ஒன்று தெரியுது பாருங்க. இந்த தீ பார்த்தீங்களாண்டா இதில் எழுவை தீவு முருகவேல் ஹாஸ்பிட்டல் வசதி என்று பெருசாக ஒன்றும் இல்லை. பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போறாங்க. யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது எல்லாத்துக்குமே செலவு. எங்க நல்லா அமைதியா இருக்கு. பாருங்க நெருக்கமாக இருக்கு பாருங்க. எல்லா பனைமரமும் எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுச்சுன்னா நான் கஷ்டப்பட்டதெல்லாம். எழுவை தீவு 100% அந்த பவன் இங்கே இல்லை. இறங்கி போய் கொண்டிருக்கிறோம் உள்ள. அதாவது கொஞ்சம் கஷ்டம் தானே. மக்களுக்கு வந்து தண்ணிக்கு தான் கட்டிடுது. ஏன்னா தண்ணி வேற இல்லை. சிறப்பான விஷயம் என்னென்னா இங்கே நன்றிகள் போகிற வழியில் இருக்க வீடுகளை இந்த இடம் போகிறேன் யோசிக்காதீங்க. இன்றைய காணொலி வந்து எழுவதீவு போகிறேன் பாருங்க. இப்போ நான் வந்து எழுவதீவு ஜெட்டியில் நிற்கிறேன். நான் எழுவதீவு இறங்குதுறையில் நிற்கிறேன். இன்றைக்கு நான் ஃபுல்லாக எழுவதீவை தான் சுற்றி காட்ட போகிறேன். அதோட இந்த ஊரில் நிறைய பிரச்சனை இருக்குது. அதாவது கல்வி பிரச்சனை, மற்றது வைத்தியசாலை பிரச்சனை போல நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. நீர் பிரச்சனை எல்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கு பார்ப்போம் இந்த காணொலியில். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஊர்காவத்துறையில் நிற்கிறேன். இப்போ நான் வந்து இந்த இடம் போகிறேன்ட்டு யோசிக்காதீங்க. ஒரு குறுக்க வந்து நாங்கள் வந்து ஊர்காவத்துறையில் நிற்கிறோம். அதாவது நாங்கள் எழுவதீவு போகிறோம். இன்றைய காணொலி வந்து எழுவதீவு காணொலி. சரி நாங்கள் வலிக்கிடுவோம். இதுதான் வந்து ஊர்காவத்துறை டவுன் பாருங்க. உங்களுக்கு ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன். ஐயா இந்த பக்கம் போனால் ஊர்காவத்துறை ஜெட்டி வருகுது. நாங்கள் இந்த பக்கத்தால் போய் அதாவது கண்ணகி அம்மன் ஜெட்டியிலேருந்து தான் போக போகிறோம். இடப்பக்கம் ஊர்காவத்துறை பிரதேச சபை இங்கே இருக்குது பாருங்க. அப்படியே நாங்கள் எழுவதீவுக்கான பயணத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். போகிற வழியில் இருக்க வீடுகளை பாருங்க. இதுகளுக்கெல்லாம் நிறைய வீடு பாருங்க மறைஞ்சிருக்குது. எல்லாம் பாலடைந்த வீடுகள். இங்கே இருக்க ஒரு வீடு இந்த மரத்துக்கு பின்னால. பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஒரு அச்சகம் பெறது பாருங்க. பழைய காலத்து அச்சகம் உண்டு. ஊர்காவத்துறை அச்சகம். அதுக்கு பக்கத்திலே ஒரு பில்டிங் கொண்டு வருது பாருங்க. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி. ஊர்காவத்துறையில் இருக்கிற பெரிய சர்ச் கொண்டு வருது பாருங்க. இப்படி நாங்கள் சர்ச்சுக்கு முன்னால் இருக்கிற ரோட்டெல்லாம் திரும்ப போகிறோம். ஏனெண்டா இதால் தான் அந்த இறங்குதுறைக்கு போகலாம். வந்து பாலடைந்த நிலைமையில் இருந்தது. கிடங்கு வெள்ளமாக இருந்தது. இப்போ தான் ரோடு திருத்த வேலையில் செய்து இப்போ மக்கள் பாவனை கூடப்பட்டிருக்கு பாருங்க. இப்போ கொஞ்சம் போயிட்டு வரக்கூடிய மாதிரி இருக்குது இந்த ரோட்டு. பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்ணகி அம்மன் கோயிலுக்கிட்ட வந்துட்டோம் பாருங்க. இதான் வந்து ஊர்காவத்துறை கண்ணகி அம்மன் கோயில். கண்ணகி அம்மன் கோயிலுக்கு முன்னால் பாருங்க பெரிய ஒரு பிள்ளையார் சிலை ஒன்று வச்சிருக்கணும். இதுதான் அந்த பிள்ளையார் சிலை. அப்படியே நாங்கள் கோயிலையும் போய் பார்ப்போம். யாழ் தீவகம் கரம்பொன்மேற்கு கண்ணகித்துறை ஸ்ரீ கண்ணகி அம்மன் ஆலயம் கரம்பொன்மேற்கு ஊர்காவலூர். பாருங்க நாங்கள் கிட்ட வந்துட்டோம். இதுதான் கண்ணகி அம்மன் இறங்குதுறை.
இடம் வந்து கண்ணகி அம்மன் இறங்குதுறை. நாங்கள் வந்து எழுவதீவு தான் போக போகிறோம். பாருங்க எவ்வளோ கப்பல் நிற்குதாண்டு. நாங்கள் இந்த போட்லாம் போக போகிறோம். ஜோகராணி போட்டுன்ற பேர் ஜோகராணி. போட்டா இப்போ வந்து நாங்கள் போகிற போட்டின் உரிமையாளர் தானீங்க இல்லை வேலை செய்கிறீங்களா? உரிமையாளர் என்ன அங்கே இந்த துறைமுகத்துலேருந்து இந்த இடங்களுக்கு படகு வந்து போகும்? எழுவதீவு போகுது. எழுவதீவா? அனதுலேக்கும் மட்டும் தான் இங்கேருந்து போகலாம் என்ன? இப்போ இந்த எல்லாம் கடைக்கு தேவையான சாமான்கள் எடுத்து வச்சுக்கிறீங்களா வேணே? இந்த எல்லா சாமானும் இதில் படகுலாம் போகணும் என்ன ஊருக்கு? அப்போ இங்கேருந்து சாமான் கொண்டு அங்கே விற்கிறதால வெளியில் ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்காங்க? பெரிய மூட்டை ஐட்டங்களுக்கு 5 ரூபா வைப்பாங்க. மற்ற சூடாக்கள் எல்லாம் அடிச்ச விலை தானே? அடிச்ச விலை. எவ்வளோ காலமாக நீங்கள் இந்த சேவையை செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க? 10 வருஷம். 10 வருஷம். இப்போ உங்களோட சொந்த இடம் வந்து தானே? எழுவதீவு தான். சரி, இப்போ உங்களோட போட்டில் நாங்களும் பெற போகிறோம். பைக் வந்து ஏற்றணும் என்ன மாதிரி? ஏற்றுவோம். அதுக்கு பிறகு நீ ரிட்டர்ன் இருக்குது போய் 2:30 இருக்கு, 4:30 இருக்கு. அதுக்கு பிறகு இல்லை. சரி, எங்கள் வரோம். ஓகேங்க. இதுக்கண்டா போட்டில் கலரிங்க பாருங்க. இதுக்கண்டா பைக் ஏற்றுறோம். கொஞ்சம் கஷ்டம் தானே ஏற்றுறதும். நாங்களும் வருவோம் மேலே. ஐயா பைக்கை தள்ளி விடுங்க தண்ணிக்க. என்ன பஸ் டைமோ? பஸ் டைமோ? அப்போ நானுக்கா உள்ளறங்கி பார்ப்போம் அப்படி இருக்கேன். இதுதான் போட்டு உள் பக்கம் பாருங்க. உள்ள பெரிய இன்ஜின் இருக்கு. இதுதான் போட்டு இன்ஜின். இந்த இன்ஜினில் இந்த போட் போய் கொண்டிருக்குது. எங்க மாப்பிள்ளை சூழலாம் அடிச்சு வலிக்கிட்டாரு ஊருக்கு தான். நல்ல ஸ்டைலாக நினைக்கிறீங்க. எந்த இடம் நீங்கள்? நாம் பவனியா. இப்போ பவனியாக இருக்கிறீங்களா? முதல்ல அங்கே இருந்தது 70. சொந்த இடம் எழுதுதா? 70 இந்த இடம் பவனியா மனுஷிடம். உங்கள் இது கல்யாணம் எவ்வளோ ஆகலாம் இங்கே இருந்து நீங்கள்? ஒரு 5 வருஷம். 5 வருஷமா எழுபதில் இருந்து நீங்கள். என்ன மாதிரி அனுபவம் இங்கே பவனியா விட்டு இங்கே 70 இருந்தது? என்ன பரவாயில்ல. இந்த முருகன் கோயில் இருக்கு, முருகர் வித்தியாலம் பாடசாலை இருக்கு, கிறிஸ்டியன் கோயில் இருக்கு. அடிக்கடி பயணம் செய்வீங்களே? ஓ, இப்போ போய் வாரம். என்ன சிறப்பான விஷயம் இருக்குன்னு சொல்லுங்க. சிறப்பான விஷயம் என்னென்னா இங்கே நண்டுகள் எடுத்து கொண்டிருக்கீங்க, மீன்கள், கடற்தொழில் சங்கம் இருக்கு, பாடசாலை இருக்கு, மற்றது ஆஸ்பத்திரி இருக்கு. உங்கள்கிட்ட பிரதான தொழில் என்ன? கமம், விவசாயம். இப்போ அங்கே அனதையிலும் விவசாயம் செய்யக்கூடிய இடங்கள் இருக்கா? அனதில் 70. சரி, 70 இருக்கா? இப்போ இல்லை, பண்ணை வேலையில் செய்யலை நாங்கள். இப்போ கடன்கள் எல்லாம் பில்லா கொடுக்குறதுலையா அதோட நம்ம பண்ணி வைப்போம். சரிங்க, நன்றியா. அக்கா உங்கள்கிட்ட வினப்பறம். அக்கா வணக்கம். வணக்கம். எங்க பயணம் தெரிஞ்சவனும் கேட்குறோம், சொல்லுங்க. நான் 70 இருக்கிறேன். இப்போ கைட்ஸுக்கு வந்தேன். நான் சாமான் வந்துட்டேன். இப்போ நீங்கள் உங்களோட சொந்த இடமே 70 தானே? இப்போ என்ன கைட்ஸுக்கு என்ன அலுவலா போய் வாரீங்க? இது வீட்டுக்கு சாமான் வந்துட்டேன். அப்போ இதன் சாமான் வாங்கணும்னு சொல்லிச்சா நீங்கள் இங்கே வந்து தான் வாங்கணும் என்ன? அங்கேயும் வேண்டெல்லாம் மிஞ்சா வேண்டினா கொஞ்சம் லாபம். அங்கே இந்த சாமான்கள் கொஞ்சம் இங்கே கடலால் கொண்டு வரதில் வெளியேல் போடுவாங்க. இப்போ என்ன மாதிரி போக்குவரத்துகள் என்ன? இப்போ எவ்வளோ காலம் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க இந்த 70? எத்தனை வருஷமா? இங்கே தான் இருக்கிறேன். பிரச்சனைக்காக கொழும்புல இருந்தேன். கொழும்பு இருந்துட்டு இங்கே வந்து இப்போ எத்தனை வருஷம் பேரும்? 25 வருஷம். 25 வருஷமா நீங்கள் 70 இருக்கிறீங்க. அப்போ இன்னும் இந்த வெளியில் வேறு ஒரு இடத்துலையும் போயிருக்கீங்க, இங்கே தான் இருக்கிறீங்க. அப்போ இந்த கடல் பயணம் தான் உங்களுக்கு அடிக்கடி என்ன? அப்போ எங்களுக்கு இந்த போக்குவரத்து வசதிகள் என்ன மாதிரி இருக்கு? உங்களுக்கு போய் வரதுக்கு டைமுக்கு டைம் படகுகள் வருதா? வருது, பிரச்சனை இல்லை.
பிரச்சனை இல்லை. என்ன அங்கே பிரதான தொழில் வந்து என்ன செய்யணும் மக்கள்? அங்கே கடல் தொழில் தான் கூட செய்தவ கொஞ்சம் எங்கிற சைவக்காராக்கள் ஒரு 25 குடும்பம் தான் இருக்கு. எங்கிற ஆக்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுச்சுன்னா நான் கஷ்டப்பட்டது தான் இருக்கணும் ஊரில். கள்ளச்சி ஆக்களும் கொஞ்சம் பேர். அப்போ ஊரண்ட சிறப்புன்னு சொல்லி சொன்னா என்ன நீங்கள் சொல்லுவீங்க? எழுவதில் தொம்மியப்பர் கோயில் இருக்கு, முருகன் கோயில் இருக்கு, 4-5 கோயில் இருக்கு. மற்றது எங்கிற வடக்கால கொஞ்சம் பீச்சு மாதிரி இடம் இருக்குது. அதுக்கு வார வெளிநாட்டுக்காரர் சுடலை இருக்கு. ஜல சவக்காலம் இந்த சோலர் ஐட்டம் இருக்குது தைக்க, கரண்ட்டு மின்சாரத்தோட சேர்த்து அதுதான் இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் கொழும்புலேயும் இருந்தீங்களானே? கொழும்புலேயும் இருந்ததுக்கும் இங்கே இருந்ததுக்கும் நீங்கள் இங்கே என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை இப்போ எதிர்கொள்கிறீங்க? பிரச்சனை இல்லை, பயம் இல்லாத வாழ்க்கை வாழலாம் மிச்சம். அதுதான் உண்டு. அங்கே செலவுகள் கூட நாங்கள் அந்த பயத்தால் போனாங்க 90ஆம் ஆண்டு. 96 செலவு வந்துட்டோம். தண்ணி வசதிகள் எல்லாம் எப்படி இருக்காங்க? தண்ணி குடி தண்ணி கொஞ்சம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, கிட்ட இருக்கு. ஜெட்டி பக்கம் இருக்கிறதுக்கு கஷ்டம். இந்த குடி தண்ணி அங்கே எல்லாமே சவர் தண்ணி தானே இல்லை நல்ல தண்ணி வந்து? இல்லை, நல்ல தண்ணி சில இடங்கள்ல இல்லை. பொதுவாக அங்கே வடக்கு ஒரு சவக்கூடாண்டு இருக்குது, 3 கிணறு இருந்து அதுக்கு நீரை அங்கே அள்ளுறது. மற்ற முருகன் கோயில் அடிக்கிறாங்க, மற்ற வீசி அங்கேயும் அள்ளுறது. இப்போ அண்ணளவா நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும். இந்த லோஞ்சில் போகிற 20 நிமிஷம். அப்போ எப்படி உங்களோட வாழ்க்கையில் இந்த கடல் பயணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை நிறைய டைம் இந்த கடலால் போய் படகுகளில் போய் வந்திருப்பீங்க, ஏதாவது உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவங்கள் அதை போய் வரைக்கல? அந்த காற்று அதுகள் வந்தால் கொஞ்சம் பயம். காற்று கூட அடிக்கலையா? இன்றைக்கு காலையில் நிலவரம் எப்படி இருக்கு? இன்றைக்கு பிரச்சனையில் மாறி காலம் கொஞ்சம் பயம், லோஞ்சியல் ஆட்டம். இப்போ நாங்கள் வரைக்கல மழை, இங்கால ஊராத்திர பக்கமெல்லாம் மழை பெஞ்சது. நீங்கள் எப்போ எப்படி வெளிக்கிடுறீங்க? நான் 9 மணிக்கு லோஞ்சிக்கு வந்தேன். 9 மணிக்கு. அப்போ கேட்க 60 மழை ஒன்றும் இல்லையா? 70 8:30 மழை பெய்யுது. 70 மழை ஒன்றும் இல்லையா? இருந்தது 8:30 பெய்யுது, 9 மணிக்கு கொஞ்சம் குறைஞ்சாண்டு போயிடுச்சு. மழை காலத்தில் எப்படி வாழ்க்கையில் அங்கே போகும்? காலம் வீட்டுக்கு இருக்கணும், நீந்துகள் இருக்கு, உதாக இருக்கு, சமைச்சு சாப்பிட்டு இருக்குது. வேற ஒரு இதுவும் இல்லாங்க. எதுவும் இல்லை. இப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன பிள்ளைகள் இருக்கா உங்களுக்கு? ஒரு பிள்ளை இருக்கு. என்ன செய்கிறாங்க? அவ 27 வயசு இருக்கு. அப்போ அவன் இந்த கல்வி நடவடிக்கையெல்லாம் இங்கே 70 நடந்ததா? அவ 70 8ஆம் ஆண்டு படித்தவா, அப்புறம் இளவால ஹாஸ்டலில் படித்தவா. 8ஆம் ஆண்டு மாதிரி இல்லையா? இல்லை இருக்குது, கஷ்டம் தானே. அப்போ ஒரு பிள்ளையாண்டு எங்கிற மச்சால் கொண்ட ஹாஸ்டலில் சேர்த்தவா படிக்க. அப்புறம் அவாக்கு விருப்பம் இல்லை, ஓயலோட வந்துட்டாங்க. ஓலைகள் அங்கே எடுத்தது. சரியா, உங்கள் காட்சியோட சந்தோஷம். சரி, இந்த போட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாருங்க. எல்லாரும் வந்து இருந்துட்டினாம். எல்லாரும் எழுவதீவு போகிற ஆக்கள். ஐயா வந்து போட்டோட போகிறார். இப்போ முன்னால் போகிற போட் வந்து அனலதீவு போய் கொண்டிருக்கு பாருங்க. இது வந்து அனலதீவு ஒரு போட். இப்போ நாங்கள் எழுவதீவுக்கு போய் கொண்டிருக்கோம். பாருங்க, எதிர இன்னொரு படம் கொண்டு வருது பாருங்க. பார்த்தீங்களா, இங்கே பயணம் செய்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு 70 ரூபாவாம். ஒரு ஆளும் ஒரு பைக்கில் வந்தால் 180 ரூபா எடுக்கிறாராம். பார்த்தீங்கன்னா நாங்கள் எழுவதீவு இறங்குதுறைக்கு வந்துட்டோம். 20 நிமிஷம் பயணம். 20 நிமிஷம். நாங்கள் ஒரு 20 நிமிட பயணங்களுக்கு பிறகு
ஆட்கள் எல்லாம் கரையில் இறங்கி கொண்டிருக்கணும் பாருங்க. சரி நாங்கள் இறங்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இறங்கி போய் கொண்டிருக்கிறோம் உள்ளே. அதாவது இன்றைக்குள்ளே சுற்றி பார்க்க போகிறோம். அதோட இந்த ஊரில் நிறைய பிரச்சனைகளும் இருக்கா. அந்த பிரச்சனை என்னென்னு நான் உங்களுக்கு தெளிவாக கேட்டு உங்களுக்கு காணொலி பதிவேற்ற போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து இங்கே மீனவர்கள் தொழில் செய்கிற இடம் பாருங்க. வாடியடின்னு சொல்கிற இடம். பாருங்க தொழில் செய்கிறதுக்காக போய் கொண்டிருக்கிறோம் மீன் பிடிக்க. மக்கள் வந்து இறங்குறதுல வந்து இறங்கினா இந்த வீட்டில் வந்து ஆட்டோ பயணம் செய்கிறதுக்கான எந்த விதமான பஸ் வண்டிகளை எதுவுமே வந்துருக்கு. அதனால் அதில் வந்து இறங்கி போகணும்னா இங்கே வந்து பெரும்பாலான தொழில் வந்து கடல் தொழில் தானே. ஏன்டா ஒரு குட்டி தீவு தானே. அதெல்லாம் பெருசாக விவசாயம் எல்லாம் முதல் செஞ்சவெல்லாம் இப்போ அதெல்லாம் நிப்பாட்டி போட்டு நம்ம விவசாயம் செய்ததெல்லாம். இங்கே பாருங்க எவ்வளோ பனை மரங்கள் எல்லாம் அழிஞ்ச நிலைமையில் இருக்குது பாருங்க. இது அழிஞ்சிட்டு பாருங்க, காஞ்சிட்டு. எனக்கு இதில் இலவச சித்த மருத்துவம் இருக்குது பாருங்க. ஊர்காவத்துறை பிரதேச சபை. ஐயாவோட போய் கொண்டிருக்கோம். முருகன் கோயிலை காட்ட போகிற ராமண்டு. அதாவது நாங்களும் சரியான பசியில் வந்த நாங்கள் கோயில் அன்னதானம் சாப்பிடலாம் தான் வந்த நாங்கள். உண்மையாக அன்னதானம் சாப்பிட்டு தானே வந்த நாங்கள். இதுதான் அந்த கோயில். பாருங்க இதுதான் அந்த முருகன் கோயில். இப்போ நாங்கள் வந்து முருகன் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். அந்த கோயில் என்ன இடத்துக்கு வந்துட்டேன். சாப்பிட போகிறோம். சரி நாங்கள் போய் சாப்பிடலாம். அந்த அக்கா வந்து எங்களுக்கு தட்டில் சாப்பாடு போட்டு தந்துருக்கா. என்ன மாதிரி இருக்குது சாப்பாடு? நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. ஓகே சாப்பிடுவோம் முதல். சாப்பிட்டுட்டு வரேன். டாட்டா. சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இந்த அக்காட்ட கேட்டுனாங்கள் இந்த ஊர்லேயே இந்த கோயில் மட்டும்தானா பெரிய கோயில் பாருங்க. இந்த முருகன் கோயில் தானே இந்த ஊரில் இருக்கிற பெரிய கோயில். 8ஆம் மாதத்தில் தானே இந்த கோயிலில் திருவிழா நடக்கிறது. சரி நாங்கள் எப்படியே ஊரை சுற்றி வலிக்கிடுவோம். பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்குள்ளே வலிக்கிட்டோம் சுற்றுறதுக்கு. பாருங்க இதில் ஒரு சின்ன ஒரு மாதா சிலுவம் இருக்குது. பாருங்க எல்லா வீடும் கொஞ்சம் அழகான வீடுகள் எல்லாம் இருக்கீங்க பார்த்தீங்களா தெரியும். பார்த்தீங்களா இதில் எழுவைதீவு முருகவேல் வித்தியாலயம். ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் தான். யாராச்சும் இந்த ஸ்கூலில் படிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு பாதையால் போய் கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து ஒரு வைரவர் கோயில் இருக்கா. இது ஸ்கூல் கிரவுண்டா? இது வந்து ஸ்கூல் கிரவுண்டா? அங்கே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வைரவர் கோயில் இருக்குது. பார்த்தீங்களாண்டா இந்த கோயிலுக்கு வரதுக்கு இந்த கிரவுண்டால் மட்டும்தான் வர்றது பாதை இருக்குது. வேறு ஒரு வழியாலையும் பாதை இல்லை. இதுதான் அந்த வைரவர் ஆலயம் பாருங்க. ஊட்டி இருக்குது. கோயில் வந்து கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்க. இங்கே கடற்கரை தெரியுது. இப்படியே அது பக்கத்தில் இந்த கோயில் இருக்குது. அந்த வைரவர் கோயில் பாருங்க. உள்ள வைரவர் சிலை இருக்குது. சரி நாங்கள் வெளியில் போவோம்.
அப்போ இங்கே நீங்கள் ஓயில் மட்டும்தான் படிக்கலாம், ஆனால் எக்ஸாம் போய் நீங்கள் வெளியே தான் எழுதணும். கைட்ஸில் போய் எழுதணும். அப்போ அதனால் உங்களுக்கு கஷ்டம் இல்லையா ஒரு நாள் எக்ஸாம் போய் வர்றது? கஷ்டம். அப்போ எக்ஸாம் டைமில் நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு நாள் எக்ஸாம் அடுத்த நாள் எக்ஸாம் வந்தால் என்ன செய்வீங்க? அடுத்த எக்ஸாம் லோஞ்செல்லாம் போய் போர்டில் போய் தான் போகணும். போகிற டைமுகள் அதெல்லாம் பிரச்சனை வர இல்லையா? இல்லை. இப்போ நீங்கள் வேலைக்கு விலைக்கு போகணும். இல்லாட்டி அங்கே ரெண்டு கைட்ஸ் ரெண்டு செஞ்சுட்டு வரீங்களே? சில பேர் அங்கே நின்று செய்கிறவங்க எக்ஸாம் எழுதுறவங்க, சில பேர் இங்கேருந்து போவாங்க. நாங்கள்லாம் இங்கேருந்து தான் போனாங்க. இப்போ முதலாம் ஆண்டுலேருந்து நீங்கள் இங்கே படிச்சிருங்க. உங்களுக்கு படிப்புக்கிறதுக்கு எல்லா பாடத்துக்கும் டீச்சர்ஸ் மாதிரி இருப்பினவா? எல்லா பாடத்துக்கும் இருக்கணும். சரி, மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை இல்லை. பட் இந்த எக்ஸாம் மட்டும் தான் பிரச்சனை. பாருங்க அப்படி இந்த ஆலயத்தை வந்த பாதையில் ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது பாருங்க. தண்ணி தொட்டி, பெரிய தண்ணி தொட்டி இருக்குது. இதான் வந்து இந்த ஊருக்கே தண்ணி சப்ளை பண்ணுற தொட்டியாம். சரி, ஒரு அண்ணா வர அந்த அண்ணாட போய் கேட்போம். காணொலிகள் எடுக்க வந்து நாங்கள் என்னென்னா இது இந்த ஓட்டர் டேங்க் வந்து இந்த ஊர் 70 மக்களுக்கு தண்ணி போகுதா இல்லாட்டி இந்த மாதிரி இந்த விளக்கம் சொல்லுவீங்களா? 70 மக்களுக்கு வந்து தண்ணிக்கு தான் கட்டிடுது. ஏன்னா தண்ணி வேற இல்லை. தண்ணி இல்லை. தண்ணி வேற. இது என்ன மாதிரி இது சுத்திகரிக்க இருக்கிறதா இல்லாட்டி? இல்லை, இது அணதுலேருந்து வருது. அப்படி நைனாதுவால வந்து அணதுக்கு வந்து அணதுக்கு வந்து இங்கே என்னத்தால வருது தண்ணி? இது கடலால் கட்டலை. அது இப்போ எவ்வளோ காலமாக இந்த செயற்பாடு நடந்து கொண்டிருக்கு? கட்டி நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்தினீங்களா? தண்ணி இங்கே வந்ததா? இன்னும் வரவே இல்லை. அப்போ வேறு பகுதிகளில் ஏதாவது தண்ணி வந்ததா பெப்பால்? வேறு பகுதியாக வர இல்லைன்னு. ஆனால் நாங்கள் எங்களோட சேர்ச்சால நேவிக்கார கொடுக்கலாங்க தண்ணி. இது நான் கேள்விப்பட்டேன் தண்ணி வந்து கொண்டு வந்து அப்புறம் அந்த பைப்பு ஏதோ சேதமடைஞ்சேன்னு சொல்லி. அது முதல்வருக்கா வந்து அந்த இடையில சும்மா வச்சு இந்த 500 லிட்டர் கேன் வச்சு கொடுத்தவங்க. அது அனல் தான் வந்தது, அங்கேருந்து வந்தது. அதுதான் நான் இப்போ அந்த பைப்பு சரி பண்ணிட்டேன். அதாவது அந்த பைப்பு இடையில கலண்டா போல விட்டுட்டாங்க. அது இன்னும் செய்யலை. அப்போ நீங்கள் கோரிக்கையெல்லாம் கொடுத்துருங்க செய்ய சொல்லி இன்னும் செய்யலைன்னு. அது கொடுக்காது தெரியாது எனக்கு. ஆனால் இந்த இது கட்டுறதுக்குள்ள வேலை செய்தானால் அதுக்கு பிறகு வேலை முடிஞ்சுது தானே. இப்போ இதுல இப்போ பராமரிப்பு இல்லையா? இல்லை இந்த புல் வேலைலாம் பற்றி க்ளீன் பண்ணி என்ன கொஞ்சம் இப்போதான் எனக்கு பத்தியா விளாண்டுட்டு போல. இப்போ தண்ணிக்கு என்ன ஏறிங்க? இப்போ தண்ணி கிணத்துலாம் எடுக்கிறோம். ஷவர் தண்ணியா உப்பா இருக்குமா? இல்லை குடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ மழை பெய்தானே குடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது அங்கே எங்களோட கோயிலில் வச்சு கொடுக்குறாங்க தானே தண்ணி. அந்த தண்ணி எடுத்து தாய்க்கிறோம். சரி ஐயா. பெனம்பழம் மணக்குதோ? அப்படி பனைமரங்கள் நிற்கிறதால பனைமரங்கள் வந்து நல்ல வாசம் அடிக்குது. இதில் பார்த்தீங்களா ஒரு கேணி ஒன்று இருக்குது பாருங்க. குளம் கேணியோ குளமோ தெரியல பாருங்க, வித்தியாசமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அநேகமாக பனை மரம் தான் இருக்குது பாருங்க. அது வந்து பனை மரத்துக்கு வயசு போன உடனே கீழே விழுந்துடுமில்ல, உடனே வெட்டி விட்டுருவோம் நம்ம மேலே. அப்படிதான் ஒரு படியன்னு சொன்னவன். மேலே வெட்டி விடுறதா? மேலே வெட்டி விடுறதா? ரொம்ப கதையான்னு சொல்லி படக்கா சோன் பண்ணுவோம். மௌனாத்து பிடிச்சாலும் சும்மா சும்மா விட்டுருவோம். இது வந்து பனை மர ஏரியா இல்லை பனங்காடுன்னு தான் சொல்லலாம். வேந்திரி மஞ்சு பாருங்கோ, இவ்வளோ பனை மரம் இருக்குது பாருங்க. கோயில் மரத்தின் தலை ஏன்னு தெரியுமா இல்லாமல் இருக்கண்டாம். இந்த வயசு போய் பனை மரம் பட்ட உடனே மேலால் அப்படியே முறிஞ்சு விழுந்துடுமா. அதோட இங்கே வந்து மாடுகள் எல்லாம் இருக்குது பாருங்க. பாருங்க இங்கால வந்து இன்னொரு கோயில் ஒன்று வருது பாருங்க. கிழுவை ஆலவீட்சம் அருள்மிகு ஸ்ரீ பத்திரகாளி அம்பாள் சமேத ஞான வீரபத்திரர் ஆலயம். இது வந்து வீரபத்திரர் கோயில் தான். சரி போய் உள்ள பார்ப்போம். இது வந்து வீரபத்திரர் கோயில். சரி வாங்க நாங்கள் முன்னாலே பார்ப்போம் எப்படி இருக்கு அந்த கோயில். சரிங்க, இதுதான் அந்த கோயில். இந்த கோயில் வந்து போன வருஷம்தான் கும்பாபிஷேகம் நடந்தது இந்த கோயிலில்.
இங்கே பாருங்க கடற்கரையில் இருக்கிற பனைமரங்களின் அளவு பாருங்க அப்படி இருக்கிறது எல்லா பார்த்து சரியா நெருக்கமாக இருக்குது பாருங்க எல்லா பனை மரமும். நாங்கள் வந்து இங்கால வந்து ஒரு கடற்கரையோட ஒரு மயானம் இருக்குது. அந்த மயானத்தை கிட்ட வந்துட்டோம். இதில் ஒரு மயானம் ஒன்று இருக்குது. சரி நாங்கள் இந்த மயானத்தை விட்டு வெளியில் போகிறோம். அங்கால போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குண்டு. இப்படியே நாங்கள் வீடியோ தொடருவோம். போகிற வழியில் வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்கள். தூரத்தில் ஒரு குட்டி கோயில் ஒன்று இருக்குது பாருங்கள். சரி ஒன்று கிட்ட காட்டுறேன் பாருங்க என்ன கோயிலுண்டு. பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கிட்ட வந்துட்டேன். இது வந்து நரசிங்க வைரவர் கோயிலாக அந்த கோயிலிൻ്റെ பேர். தம்பி சொல்கிறாங்க இப்போ பாம்போல எல்லாம் பெருமா கோயில் திருவிழா நேரங்களில் இங்கே பெரிய ஒரு ஆலமரம் இருக்குது பாருங்க. ஒரு பெரிய ஆலமரம் உண்டு. நிழலாக இருக்குண்ணே. நல்லதாக இருக்குன்னு எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே நான் உங்களுக்கு இந்த கோயிலை வந்து காட்டுறேன். இந்த கோயில் பக்கத்தில் பெரிய ஒரு ஆலமரம் இருக்குது. நல்ல குளிர்ச்சியாக இருக்குது இந்த இடத்துல. சரி வாங்க போய் கோயிலை பார்ப்போம். ஆனால் அதுக்கு பிறகு தான் இப்போ பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் வந்து கட்ட வலிக்கிட்டது பாருங்க. இது வந்து இப்படி ஆரம்பத்தில் எப்படி இந்த ஆலயங்கள் இருந்திருக்குமன்றதுக்கு இது ஒரு சான்றுன்னு சொல்லலாம். அந்த ஆலயத்தின் கதவை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்படியே உங்களுக்கு நான் ஆலயத்தை பின்னாடி கொஞ்சம் காட்டுறேன். இங்கே வந்து பூசைகள் வந்து இடம்பெறதானே ஏன்னா சோழங்கள் வந்து கட்டியிருக்கிறேன். இதில் வந்து அறிவகம் மணிவாசக சனசமூக நிலையம் இருக்குது பாருங்க. இழுவைதீவு. இங்கே தென்னந்தோப்பு இருக்குது பாருங்க. பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் ஆஃபீஸுக்கு முன்னால் நிற்கிறேன். அதாவது இழுவைதீவு உப அஞ்சல் அலுவலகம் பாருங்க. இதுதான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ். இப்போ தான் கட்டி கொண்டிருக்கணும் போல் பாருங்க. கொஞ்சம் திருத்த வேலை நடந்து கொண்டிருக்குது. உப அஞ்சல் அலுவலகம் இழுவைதீவு. சரி நாங்கள் போவோம். போகிறது வந்து இந்த எழுவதீவு பகுதியில் வந்து மின்சார சேவைகள் வந்து எப்படி இடம்பெற்றேன்னு சொல்லி இந்த இலங்கையில் வந்து ஒன்றிணைந்த மின்சார நிலையம் வந்து இன்றைக்கு எழுவதீவில் தான் இருக்குது. அப்படின்னு சொன்னால் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த என்னென்னு சொல்ல ஜெனரேட்டரில் அதே மாதிரி காற்றாலை அப்படி அதோட வந்து சூரிய மின்சக்தியில் மின்சாரம் அப்படின்னு சொல்லி எல்லா இது விஷயத்துல இருந்து மின்சாரங்களை எடுக்கிற ஒன்றிணைந்த மின்சார நிலையம் இப்போ இருக்குது. நான் உங்களுக்கு அதே மாதிரி கொண்டே காட்டுறேன். ஆனால் இப்போ நீங்கள் இதில் பார்த்து கொண்டிருக்கிற போது வந்து ஆரம்ப காலத்தில் வந்து இந்த இடத்துல இருந்து தான் இந்த பிரதேசத்துக்கான மின்சாரங்கள் எல்லாம் வந்து வழங்கப்பட்டது. இப்போ இதில் வந்து ஜெனரேட்டர் வந்து வச்சுருந்தவ எல்லாம் பாருங்கள். ஜெனரேட்டர் வச்சு எல்லாம் ஓயில்கள் எல்லாம் இதில் வந்து சிந்திப்பே கிடக்குது. அப்போ இதில் இருந்து தானே இந்த இடத்துக்கான மின்சாரங்கள் வந்து போனது. அதுக்கு பிறகு இந்த மைத்திரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் வந்து 187 மில்லியன் ரூபா செலவில் இந்த ஒரு அந்த ஒன்றிணைந்த மின்சார நிலையத்தை வந்து அமைச்சிருக்கிறேன். வாங்க அதையும் வந்து நாங்கள் போயிட்டு பார்ப்போம். ஹாஸ்பிட்டலுக்கிட்ட வந்து நிற்கிறோம். அதாவது ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு பிரிவு இழுவைதீவு. இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் இங்கே இருக்குது. அதாவது இங்கே வந்து திங்கள் புதன் வெள்ளிக்கிழமை இந்த 3 நாளில் மட்டும்தானா வைத்தியம் நடைபெறும். இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் வசதி வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. என்னென்னு சொல்கிறது, இப்போ இங்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அந்த மருத்துவம் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்துச்சுன்னா இங்கேருந்து வெளியில் தானே போகணும். இல்லை ஜாழ்ப்பாணம் போகணுமா, இல்லை ஊர்காவத்துறை போகணுமா. ஏன்னா இங்கே வந்து மருத்துவ வசதிகள் பெருசாக கிடையாதான். பாருங்க இதுதான் அந்த ஹாஸ்பிட்டல் போட்டி இருக்குது. இது வைத்தியசாலை இல்லை.
எழுவதீவில் இருக்க கடல் தொழில் நடைபெற இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். சரி, போய் கிட்ட போய் பார்ப்போம். பக்கத்தில் ஒரு சேர்ச் ஒன்றும் இருக்குது பாருங்க. ஒரு குட்டியாக ஒரு சேர்ச் ஒன்று இருக்குது. என்ன பேர் சேர்க்குது? சிவமாலை மாதா ஆலயம். சிவமாலை மாதா ஆலயம் இந்த கோயிலுக்கு பேர். இந்த பேர் வந்து சிவமாலை மாதா ஆலயம். சரி, வாங்க சேர்ச்சுக்குள்ளே போய் பார்ப்போம். இது வந்து அதிகளவான கிறிஸ்டல்ல வந்து பாருங்க, இதுதான் அந்த சர்ச். தூரத்தில் ஒரு தீவு ஒன்று தெரியுது பாருங்க. இந்த தீவின் பேர் பருத்தி தீவு. இங்கே வந்து மனிதர்கள் வாழ்கிறதே இல்லை இந்த இடத்துல. பாருங்க, தெரியுதா? தீவை சுற்றியே கடல் தொழிலான நடக்குது. எந்த பக்கம் போனாலும் கடல் தொழிலாம் நடந்து கொண்டிருக்கு பாருங்க. எல்லா பக்கமும் போட்டு இருக்குது இந்த இடத்துல. பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு உள் வீதிக்குள்ளே வந்துட்டோம் பாருங்க. இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது, சிந்தியன் களஞ்சியம் என்ற கடைன்ற பேர். இதில் வந்து ஒரு மாதா சிலை ஒன்று இருக்குது பாருங்க. இதில் ஒரு ஸ்கூல் ஒன்று வேறு இருக்குது போல். அப்படியே எங்களை வந்து ஒரு பெரிய சேர்ச் ஒன்று இருக்குது பாருங்க. தம்பி சேர்ச்சின் பேர் என்னடா? சேர்ச்சின் தம்பி என்ன பேச்சா? இந்த சர்ச்சின் பேர் வந்து தோமையார் ஆலயமாம். நாங்கள் போய் சர்ச்சை கிட்ட பார்ப்போம். பார்த்தீங்களா, சர்ச்சுக்குள்ளே போக போகிறேன். இதான் வந்தது சர்ச் பாருங்க. அங்கே 2 பேர் ஏற்கனவே இருக்கணும். இப்படியே நாங்கள் புறப்படுவோம் அடுத்த காணொளிக்கு. அங்கே எல்லாமே கிடைச்சிக்கொள்ளும். ஆனால் இங்கே இப்படியான அமைதியான இடம், ரிலாக்ஸ்டாக இங்கே இருக்கிறது மாதிரி வராது. யாழ்ப்பாணம் மாதிரி யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது எல்லாத்துக்குமே செலவு. இங்கே நல்லா அமைதியாக இருக்கும். எப்படி இந்த ஊரில் வந்து பிள்ளைகள் நல்ல படிக்கக்கூடிய ஆக்கள் இருக்கு? நம்ம என்ன யூனிவர்சிட்டி படிப்பில் இப்போ எல்லாருமே ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. வசதிகள் வாய்ப்புகள் இல்லை இங்கே படிக்கிறதுக்குரிய சூழ்நிலை இல்லை. நாங்கள் எல்லாமே ஹாஸ்டலில் போய் தான் படித்தோம். நாங்கள் கிரேட் 5 வரைக்கும் தான் ஸ்கூல் இருந்தது. அப்புறம் அங்கே நாங்கள் போய் ஹாஸ்டலில் இருந்து சிஸ்டர்ஸ் மேடம் இருந்து படித்தோம். நாங்கள் 7 வரைக்கும் படிக்கிறது. இப்போ பிள்ளைகள் எல்லாமே இங்கேயே மேக்ஸிமம் ஓஎல் ஸ்காலர்ஷிப் எல்லாம் பாஸ் பண்ணுறாங்க. பெரும்பாலான ஆக்களுடைய தொழில் வந்து கடல் தொழில் அல்லது வேறு தொழிலும் இருக்கா? இங்கே கடற்தொழில் தான் மேக்ஸிமம். ஆனால் பணியால் கணக்கு இருக்கிறபடியா சீவல் தொழில் அப்படின்னு இருக்காங்க. 80% இங்கே கடற்தொழிலாக தான் இருக்கணும். சீவல்காரும் இருக்கிறாங்க, அவங்க தூரம் இருக்கிறாங்க. சரி சரி, 8 இருப்பினமே 8 இருக்கணும். பாடசாலைகள் தவிர்த்து கல்வி நடவடிக்கைகளுக்காக வேறு என்ன செயற்பாடுகள் செய்யணும்? கல்விகள் இங்கே இருக்குது. ஸ்கூலில் தவிர மாலை நேர வகுப்புகள், ஏழுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். ஓயில் வரைக்கும் படிப்புகள் எல்லாம் ஓயில் எக்ஸாம் செய்யலாம் தானே? ஓயில் சென்டர் இங்கே இல்லை. கிளாஸுகள், ஸ்கூல் படிப்பு பள்ளிக்கூடத்தில் எக்ஸாம் எழுதலாமா? இங்கே இல்லையே. இல்லை எக்ஸாம் அங்கே தான் எழுதலாம். அப்போ எக்ஸாம் டைம்களில் பிள்ளைகள் என்ன மாதிரியான ஹாஸ்டலில் தான் இருந்து படிக்கும். சவால்கள் என்ன? ஆமாம், அது பெரிய டியூஷன்கள் கொடுப்பாங்க. இப்போ ஒரு நாளைக்கு அடுத்து எக்ஸாம் வந்தால் போட்டில் போயிட்டு வரதெல்லாம் அவங்களுக்கு டைம் வேஸ்ட் தானே? இல்லை அங்கே போய் ஸ்டே பண்ணி நின்று தான் படிக்கும். அந்த 10 நாளுக்குரிய எக்ஸாம் டைமும் அவங்க அங்கேருந்து ஸ்டே பண்ணி தான் படிப்பாங்க. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களா? என்ன செய்கிறீங்க? இல்லை நான் விட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். அப்போ நீங்கள் இந்த ஊருக்கு என்ன விஷயம் வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த ஊருக்கு தண்ணி பிரச்சனை ஒன்று இருக்குல்ல மெயினாக. ஃபில்டர் பண்ணி தராங்க. இது நீங்கள் சர்ச்சால செய்றீங்களா? இது சர்ச்சால. ஆமா, சர்ச்சால செய்றோம். அப்ப இதுக்கான பிசினஸ் தொகையா போடுறேன் நாங்க. லிட்டருக்கு 2 ரூபாய் அப்படி போடுறோம் நாங்க. இல்ல அப்படி காசு போட்டா தண்ணி வரும். ஆமா, அதான் நல்ல தண்ணி கூட இருக்குல்ல? இருக்குது. பெரும்பான்மையாக்கள் இதுல தான் குடிக்கணும் தண்ணி எடுத்து. எல்லாரும் பாதுகாப்பாக சுத்திகரிக்கப்பட்டு அப்படி செய்யல.
அப்போ இதே மாதிரி என்ன ஒரு சேர்ச்சில் என்ன வேறு சேர்ச் இருக்கா இதில்? இல்லை, கிறிஸ்டியன் சர்ச் வந்து 3 இருக்குது. உங்கள்கிட்ட இது சொந்த இடம் இது? 70 தான். 70 தான். நீங்கள் பிறந்த குழந்தையில 70 தான். அப்போ உங்கள் சின்ன வயசுல எப்படி இருந்தது ஊர்? இப்ப இருந்ததை விட வசதிகள் வாய்ப்புகள் குறைவா தான் இருந்தது. இப்போ ஓரளவு கொஞ்சம் முன்னோறி கண்டு வருகுது. என்னோட பிள்ளைகளாம் வெளியில படிச்சுட்டு கூட படிச்ச பிள்ளைகள் வரைக்குள்ள ஒரு படிச்ச சமுதாயம் உருவாகி கொண்டு வருது. ஆரம்பத்துல அப்படி இல்லை தானே. அதோட வந்து நான் அந்த இதுல இறங்குத்துறையில இறங்கி வரைக்குள்ள ஆக்கள் வந்து கூடுதலாக சாமான் நடந்து தான் போயினோம். இப்போ இங்கே உள்ளூர் உங்களுக்கு உள்ளுக்குள்ள பஸ் சேவைகள் எதுவுமே இல்லையா? இல்லை, என்ன 1 கிலோமீட்டர் தான். நீங்கள் 1.5 கிலோமீட்டருங்கிற ஒரு கரப்பளவு. அப்போ அதுக்குள்ள வாகனங்கள் இல்லை. பைக்குகள் இருக்குது. பைக்கில் ஊருக்குள்ள வச்சுக்கிறாங்க. ஏதாவது ஒரு சின்ன ஒரு பஸ் என்றாலும் இதுக்குள்ள ஓடி தெரிஞ்சா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா அவ்வளோ சனத்தொகை இல்லையானே. ஆமாம், இதுக்குள்ள போகிறதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. இப்போ இந்த ஊர் இளைஞர்கள் என்ன மாதிரி இருக்கிறோம்? எப்படி இந்த செயற்பாடுகள் இருக்கு? மேக்சிமம் எல்லாருமே கடத்தொழில் தான் செய்கிறாங்க. சில பேர் கவர்மெண்ட் ஜாப் பண்ணுறாங்க. மற்றபடி குளப்படி எல்லாம் இல்லை ஆக்கள். இல்லை அந்த வேறு அந்த யாழ்ப்பாணத்தில் ஒரு ஊர்களுக்கும் போயிட்டு நாங்கள் எடுக்கல. அதனால தான் ஜாழ்ப்பாணத்துக்கு இங்கே டிஃப்ரெண்ட் இருக்கிறதுக்கான காரணம்னா இங்கே ஆக்களுக்கு வந்து வேறு பாவனைகள் அது எதுவுமே இல்லை. அந்த நல்ல பிள்ளைகளா வேறு எந்த வேறு பாவனைக்குமே அடிமையாகாமல் இருக்கிறாங்க. இங்கே இருக்கிறாங்க 100% அந்த பாவனை இங்கே இல்லை. அதான் கேட்கறது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நாங்களும் இப்படி ஊர்கள் காட்ட போய்க்கல நிறைய பிரச்சனை இதான் பந்தோம். அதுக்குரிய இதுகள் இல்லை தானே. லோன்ஸால வரும்பொழுது புதுசா ஊருக்கு யாராவது வந்தா வித்தியாசமா தெரியும். ஏன்னா ஊருக்குள்ள இருக்கிற கலவலாவே தானே. போயிட்டு வரணும், வெளியில போய் தானே எடுத்துக்கொண்டு வரணும். அப்ப அதுக்குரிய இதுகள் இங்க இல்லை. மற்றது இங்க வாய்ஸும் அதை விரும்ப மாட்டாங்க. காணிகள் என்ன மாதிரி இப்போ இந்த வெளியில் போகுது? லேண்டு 5 lakhs அப்படித்தான் போகுது. மற்ற வெளியில இருந்தெல்லாம் வந்து ஆக்கள் இங்க இருக்கிறதுக்கு விருப்பப்படி வந்து புதுசு ஆக்கள் வரையினோம். ஆக்கள் புதுசா வராங்க ரிலாக்ஸ்டுக்காக. ரிலாக்ஸ்டு மெயின் பண்ணி கொண்டு வராக்கள் வராங்க. அப்ப சொந்தக்காரர் எல்லாம் ஒரு டைம் வந்து நின்று போயிடணும். ஆமா, வசதிகள் அப்படின்னு யோசிக்க அவங்க அங்கால தான் இருக்க விரும்புவாங்க. அது சரி. ஹாஸ்பிட்டல் வசதிகள் அதில் ரெண்டுக்குள்ள அங்கால தான். எல்லா வசதிக்கும் படிப்பு ஹாஸ்பிட்டல் ரெண்டுக்குள்ள அங்கால தான் ஓகே. அப்புறம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும், வந்து எந்த டென்ஷனும் இல்லாமல் இருக்கணும்னா இந்த ஊரை விரும்புவாங்க. மற்றபடி படகு சேவை எல்லாம் உங்களுக்கு நேரம் போய் வருது? டைமுக்கு போய் வருது. மேக்சிமம் ஆட்கள் குறைஞ்ச அளவு தான் போய் வருவாங்க. அதான் குறைஞ்சதானே? ஆமா, ஏன்னா இங்க ஊரளவும் கொஞ்சம் தானே. போராக்கெல்லாம் திரும்பி வரவும் போயினோம். கொஞ்சம் ஆட்கள் தான் வருவீங்க. சரி காய்ச்சல் சந்தோஷம். ஓகே, நன்றி. மாஸ்டர் ஆகிட்டீங்க. எங்க படிக்கிறீங்க? இவன் படிப்பிக்கு இங்க தான் போய் வரோம். அவங்க ஹஸ்பண்ட் மாஸ்டர். அவர் எங்க எந்த இடம்? கரவு பேரை சொல்லத்தானே வேணும். அம்மா எவ்வளோ கிளம்பி இருக்கிறீங்க? நாங்க இப்ப 83ஆம் நான் மண்டதீவு. இங்க 83ஆம் ஆண்டு வந்து கல்யாணம் கட்டி இஞ்சான் இருக்கு. 83. அப்ப 95ஆம் ஆண்டு பிரச்சனை காலங்கள்ல உங்களுக்கு பிரச்சனைகளையும் இங்கேயும் ஒரு பிரச்சனையும் வர இல்லை. இங்க இருந்த ஆட்கள் கொஞ்சம் பேர் இருந்தது. நாங்க யாழ்ப்பாணம் போய் இருந்தோம். அப்போ என்னென்ன அப்போ அந்த காலத்தில் நாங்கள் இப்போ தானே வந்து நாங்கள் இப்போ பிறந்தாங்க, எங்களுக்கு சின்ன வயசு. அப்போ உங்கள்கிட்ட காலப்பகுதிகளில் இந்த ஊர் வந்து எப்படி இருந்தது, இப்போ எப்படி மாறி இருக்கு? கஷ்டமாக தான் இருந்தது. எப்படி மாறி இருக்கு இப்போ? இப்போ உங்களோட தொழில் ஓதிருத்தான், வாழ்க்கை படிப்புகளும் கூட பிரச்சனை இல்லை. பிள்ளைகளெல்லாம் படிக்கிறீங்க, படித்து இந்த ஓயிலும் ஏயிலும் தான் இங்கே வைக்கலாது அங்கே போகணும். இப்போ இன்றைக்கு 7 வாங்கிட்டு அங்கே தான் பிள்ளைகள் போகும். அப்போ இப்போ எல்லாம் நிறைய மாற்றமே 70 நல்ல மாற்றம் இப்போ கூட. அப்போ என்ன இப்போ நிறைய என்ன வளங்கள் இங்கே உங்களுக்கு கூட இருக்குன்னு சொல்லுவீங்களா? வளங்கள் வளம் இப்போ பனைமரங்கள், கடல் வளம், பனைவளம் கூட. அதால நீங்கள் என்ன பனைமரத்தை வச்சு என்ன பிரியோசனமாக செய்யறீங்க? முதலுங்க இந்த பனையால ஓலியல் வட்டி எடுத்து கடகங்கள் எல்லாம் பொதுனவங்க. இப்போ எல்லாம் விட்டாச்சு. இப்போ அந்த தொழிலை விட்டு அந்த தொழில் வருமானம் குறைவா? அது செலவு கூடாது. இல்லை, ஏற்றுமதி கொண்டு செய்கிறது டிரான்ஸ்போர்ட் எல்லாம் செலவுகள் கூட. அப்போ அதெல்லாம் அதை நிப்பாட்டி மற்ற நிறைய பனைமரங்கள் மேலானதான் காணையில் மட்டுகள் விழுந்துக்கிறோ காத்தோடோடும் படுந்தானே பனகாலத்துக்கு இதுதானே பனிகள். ஊர் மனையிலிருந்து வரைக்குள்ள இப்படி இடங்களை வந்து இடக்கா இருந்தா பொம்சன் முடிச்சோன்னு வந்தான் வெட்டவும். நாங்கள் இப்போ வெட்டே இல்லாது நாங்கள் சும்மா இல்லை இல்லை பொம்சன் முடிச்சோன்னு வந்தான் வெட்டுவோம். சரி அம்மா, ஓகே. உங்களோட காய்ச்சல் ஊரை பார்த்தேன் சந்தோஷம். நாங்கள் முருகன் கோயிலையும் சாப்பிட்டு நாங்கள் அப்போ அப்படியே வந்து சேர்ச்சிகளையும் பார்த்துக்கணும். அங்கே பார்த்தீங்களா முழுக்க பனிகள்லாம், பனிகளும் காடுகளும்
அது சரி சின்ன இடம் தானே சின்ன இடம்தான். மற்றபடி மற்ற எல்லாம் இது செயற்பாடுகள் நடக்குது சரியம்மா நன்றி சரி நன்றி இது வந்து கிராம உத்தியோகத்தர் பிரிவு 39 J 39 நாளைக்கு இது வந்து பொதுக்குமாரன்னு சொல்லி இதுலேயும் சில பேர் வந்து தண்ணி அடிக்கணும். ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்கு பாருங்க. நீங்கள் வந்து ஃபுட்பால் விளையாடி கொண்டிருக்கீங்கன்னா நல்லா விளையாட்டு துறையில் வந்து நல்ல ஆர்வம் உடைய கொடிகள் போடாது. ஹாய் அட உள்ள வரலாமா பாருங்க ஆகல இப்படி விளையாடி கொண்டிருக்கணும். அங்கே அடிவாங்க வந்து கோல் அடிக்கணுமா? ஓ எங்களோட உலாத்தல் படியன் வந்து அடிக்க போகிறாராம் ஃபுட்பால். என்ன கடிக்காங்க கூட அடி பந்தக தான் அடிச்சு பாருங்க. இதான் மைக்கா மைக்கு. இப்போது நாங்கள் 70 பொடிகளோட சின்ன ஒரு ஃபுட்பால் விளையாட்டு விளையாட போகிறோம். என்னென்ன அடிக்கிறார் அடிச்சுக்காரு அடிங்க நான் இப்படி 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 இப்போ பந்தகளை தொட்டு இவ்வளோ ஆழமாக காத்து நிற்குது. நல்ல வேலை. அடுத்த வரவங்க அடிக்க பேரன் இந்த குலாத்தல் கோல் அடிக்காம போக மாட்டார் போல. தடுத்துட்டான் பாத்தீங்களே. என்னதான் ஜெபினா படியான படிக்கன் எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க? ரோமன் கத்தோலிக். அது எங்க இதுக்குள்ளே இருக்கு இதில் பக்கத்தில் போகிறது கோயிலுக்கு பக்கத்து சொல்ல போகிறது. எத்தனாம் ஆண்டு படிக்கிறாய்? 5. 5ஆம் ஆண்டு. ஸ்காலர்ஷிப்பு இப்போ எக்ஸாம் முடிஞ்சுதா? முடிஞ்சுதா? அப்போ எத்தனை மார்க்ஸ் எடுத்தீங்க? 93. ஸோ அப்போ கட் அவுட் எவ்வளோ? கட் அவுட் 132. வாழ்த்துக்களா. அப்போ நல்ல படிக்கன்னு பார்த்தீங்களா 93 மார்க்ஸ் வந்து எடுத்துக்க. ஏன் இன்னும் கொஞ்சம் நேரம் பிள்ளைக்கு எடுக்க கிடந்து ஏன் எடுக்கல? பேப்பர் காஸ்ட் அது படித்தாச்சு வந்தானே. ஆனால் இவ்வளோ படித்ததுக்கே வாழ்த்துக்களே. அப்போ என்னத்தில் போகிறோம் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு? நான் முருகவாள் 8ஆம் ஆண்டு கேந்திரிஸ். என்னத்தில் பள்ளிக்கூடத்துக்கு என்னத்தில் போகிறோம் நீங்கள்? பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போகிறோம். சில முருகவாளுக்கு சைக்கிளில் வரணும். சைக்கிள் நிற்குதா பிள்ளைக்கு? வெதுக்கால ஓடி தெரியுதாக்குமே என்ன சைக்கிள் இல்லை? சைக்கிள் இப்போ எடுக்கிறேன் அது ஓட்டி என்ன போல முருகவாளுக்கு தோணுங்க எடுக்கிறேன். முருகவாளுக்கு போய்க்க அப்பா ஒட்டிட்டார். என்ன முருகவேலண்டா அது தூரமே பழிக்க மாறிட்டீங்களே? இல்லை அப்போ அடுத்த வருஷம் தான் மாறும். அப்போ முருகவேலன்றது என்ன? முருகவாள் அங்கே பிசிஆடி பக்கத்தில் இருந்தா பள்ளி. ஓ ஏன் அப்போ அங்கே மாறி 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 போகிறீங்க? அங்கே என்ன போகல இனிதான். அப்போ நீங்கள் இனி அந்த முருகவேல் பள்ளிக்கூடத்துக்கு போய்க்கல. அப்போ சைக்கிள் எடுத்தேன்னு சொன்னவரா? ஆட்டா சரி சரி சரி. அப்போ அஜா பிள்ளையா சைக்கிளில் போய் ஒழுங்கா வழியாக படிச்சுக்கணுமே என்ன? சரி அது என்னடா அது குட்டி கோல் போசன் இருக்கு? அது இவருக்கு தெரியாதானே. அது கோல் அடிச்சு பழகிறதானே. ஒன்றும் தெரியானே. ரெண்டும் தெரியானே. என்னது பெரியாக்கள் விளையாடுற இடத்துல உங்களுக்கு என்ன இங்கே வேலை? நீங்களும் பெரியால பெரியால சின்ன படிக்கணே தவிச்சனா வேறு. எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 3ஆம் ஆண்டு. என்ன பள்ளிக்கூடத்தில் பிள்ளைய சொல்லி தந்தது? பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லி தந்தவ? பாட்டு சொல்லி தந்தது? என்ன பாட்டு? டான்ஸ் ஆடுவீங்களா? அப்போ என்ன செய்வீங்க? ஃபுட்பால் மட்டும் அடிப்பீங்களா? நல்ல நல்ல சிரிப்போண்டு அஜா பிள்ளை. எங்கே பந்தரக்கு அடிச்சு காட்டுறீங்களா? 3 வயசுல ஃபுட்பால் விளையாடணும் ஆர்வத்தில் வந்துக்கிறேன். எங்கே பிள்ளை பந்த கொடுங்க. எங்க பாபா வெட்ட மாட்டீங்க? இல்ல செய்ய மாட்டேன். விளையாட்டு அம்மா கிளப்புக்கு என்ன பேர்? அந்த பேர் தான் அதான் டீமிட்ட பேர். அதான் கேட்டேன். ஸ்கூல் ஆலயம் போறது. என்ன பேர் கிளப்புக்கு? ஸ்டீவன். ஸ்டீவன் ஸ்டீவன் ஸ்டீவன். அப்போ நீங்கள் அதில் என்னவா இருக்கிறீங்க டீமில்? இல்லை உடம்புல பார்க்க கொஞ்சம் விளையாட ஓடாக்கு நல்லா உண்மையா விளையாடுவாடா? பார்த்தீங்கன்னா ஆளை பார்த்து கண்டுபிடிச்சேன். அப்போ நீங்கள் அடிக்கலையா? ஒரு நாள் மறியும் கூட விளையாடுறது? ஒரு நாள் மறியுங்களா விளையாட?
ஸ்கூல் முடிஞ்சு இங்கே வந்து விளையாடுவீங்க. ஓகே, நல்ல விஷயம். என்ன சரி, இவர் அந்த புரோட்டீன் எல்லாம் பண்ணி நல்லா குடிப்பேன், ஜிம்மு காடி குடிப்பேன், புரோட்டீன் அதுகளுக்கு பாய்க்க கூடாது கூடாது. ஜிம் அடி எதுவும் இயற்கைய வார மாதிரி வேற. நீங்க ஃபுட்பால் விளையாடுறதே இவ்வளவு நல்லது உடம்புக்கு. மாவெல்லாம் குடிக்கிறீங்க, இயற்கையான சாப்பாடு எல்லாம் சாப்பிடுங்க. சாப்பிட்டு நல்ல எக்ஸசைஸ் செஞ்சீங்கன்னா உடம்பு வரும். அதெல்லாம் கொஞ்சம் கெமிக்கல் இல்லானே. சரிடா தம்பி, வேலையை விளையாடுங்க. நன்றி காய்ச்சதுக்கு. விழுந்தாலும் பரவாயில்ல, முயற்சி செய். அப்புறம் எல்லாத்தையும் சுத்துறாங்க, பயப்படக்கூடாது ஒன்று. அப்படின்னா கொண்டு வச்சுக்காரு. நல்லா ஸ்கில் செய்வீங்க. சரி, ஓகே, அவன் செஞ்சு காட்டு, நான் தண்டை வாங்க. நீங்களும் ஒன்று செய்யுங்க. சரி பார்ப்போம், யாரை செய்கிறீங்கன்னு பார்ப்போம். சும்மா சின்ன செஞ்சு காட்டு. அதை செஞ்சு அவன் தான் முன்பாரான். அது புலகுற விடுறது அடுத்த விஷயம். முதல்ல அதை வந்து செய்யணும். ஓகே, தேங்க்ஸ் சார். எல்லாருக்கும் பாய். நாங்கள் இப்போ அந்த மின்சார நிலையத்துக்கிட்ட வந்துட்டோம். பாருங்க, ஒன்றிணைந்த மின்சக்தி நிலையம். இங்கே வந்து காற்றுல மின் உற்பத்தி செய்யணும். பாருங்க, விண்டி மில் எல்லாம் போட்டு வச்சிருக்கணும். அதோட இங்கோட சோலர்லையும் இருக்குது பாருங்க, மேலே சோலர் இருக்குது பாருங்க. அப்புறம் இங்கே இன்ஜின்லையும் வேலை செய்து பாருங்க. காற்றில் இருந்து மின் கரண்ட் அடிக்கணும். சூரிய வெளிச்சத்துலேருந்து கரண்ட் அடிக்கணும். அங்கே பாருங்க, மேலே சோலார் போட்டிருக்கணும். அதோட பாருங்க, உள்ள ஒரு பெரிய இன்ஜின் வந்து இயங்கி கொண்டிருக்கு. அதாலையும் கரண்ட் வந்து கொண்டிருக்குது. பார்த்தீங்களாண்டா, இதில் இருந்தால் இந்த ஊருக்கே கரண்ட் போய் கொண்டிருக்கு, இந்த தீவுக்கே. வீடியோ நிறைவு செய்ய போகிறேன். ஏன்டா நீங்கள் டைமும் ஆகிட்டுது. 4:30 பிறகு போட்டும் இருக்காதாம். அப்படி 4:30 விட்டால் நாளைக்கு தான் நான் போகணும். அதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்ய போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.